பெங்களூருவிலிருந்து ரகசியமாக டெல்லி சென்று அமித்ஷாவை டிடிவி தினகரன் சந்தித்து பேசியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், வணக்கம். விவரங்கள். நேற்று முன்தினம் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்திருந்தார். இந்த நிலையில் நேற்று இரவு மீண்டும் டெல்லி சென்றிருந்த டிடிவி தினகரனை அமித்ஷா சந்தித்ததாக தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஒரே தினங்களில், அதாவது நேற்று முன்தினம் இரவு 9 மணிக்கு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்து பேசியிருந்தார். அதற்கு மறுதினமே டிடிவி தினகரனுக்கு டெல்லியில் அழைப்பு வந்ததன் பேரில் நேற்று தமிழகத்திலிருந்து பெங்களூரு வழியாக டெல்லி சென்று நேற்று இரவு அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரனை அவருடைய கட்சியான அமமுகவை இணைக்க வேண்டும் என்பது பாஜகவினுடைய டெல்லி தலைமையினுடைய ஒரே முடிவாக இருந்து வருகிறது. இதன் தொடர்பாக பல்வேறு கட்டங்களாக எடப்பாடி பழனிசாமிக்கு அமித்ஷா மற்றும் பியூஷ் கோயல் ஆகியோர் தமிழகம் வருகை தந்திருந்த பொழுதும், எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றிருந்த பொழுதும் டிடிவி தினகரனை என்டிஏ கூட்டணியில் இணைக்க வேண்டும் என்பது ஒற்றை கருத்தாகவே இருந்து வந்தது. இதற்கு எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்து டிடிவி தினகரனை மற்றும் ஓபிஎஸ் மற்றும் சசிகலா 3 பேரையும் சேர்க்க முடியாது என திட்டவட்டமாகவே இதுவரை தெரிவித்திருந்தார். இதற்கு முன்பாக பேசிய அத்தனை நிகழ்வுகளிலும் எடப்பாடி பழனிசாமியினுடைய முடிவு இதுவாகத்தான் இருந்து வந்தது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் டிடிவி தினகரனை அமமுக மற்றும் அந்த கட்சியினை தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக தலைமையில் இணைக்க வேண்டும் என்பது நேற்று முன்தினம் அமித்ஷாவுடைய கோரிக்கையின் பொழுது அதனை எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டு நேற்று டெல்லியிலிருந்து தமிழகம் திரும்பியதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக நேற்றைய தினம் பேசும் பொழுது எடப்பாடி பழனிசாமியிடம் டிடிவி தினகரனை சேர்க்கப்படுமா என்ற ஒரு கேள்விக்கு அவர் எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை, ஆம் என்றும் ஒத்துக்கொள்ளவும் இல்லை. இதன் காரணமாக அவரை ஏற்றுக்கொள்வதற்குண்டான சந்தர்ப்பம் தற்பொழுது வந்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமியினுடைய பதிலாக நாம் பார்க்க முடிகிறது. அதிலும் குறிப்பாக டிடிவி தினகரனும் ஏற்கனவே 2 முறை டெல்லி சென்றிருந்த பொழுதும் இதே போல யாருக்கும் தெரியாமல் பெங்களூரு வழியாகத்தான் டெல்லி சென்று அமித்ஷாவையும் சந்தித்திருந்தார். அதே போலத்தான் நேற்றும் இதே பாணியில் டெல்லி சென்று இருக்கக்கூடிய டிடிவி தினகரனுக்கும் சற்று பொறுத்திருங்கள், அமமுக என்ற கட்சியினை டிடிவி தினகரனை தேசிய ஜனநாயக கூட்டணியில் கட்டாயம் இணைக்க வேண்டும் எனவும் இதற்கு எடப்பாடி பழனிசாமியிடம் ஒப்புதல் வாங்கப்பட்டிருப்பதாகவும் அமித்ஷா டிடிவி தினகரனிடம் தெரிவித்திருக்கிறார். அதே போல டிடிவி தினகரனை சேர்க்க மறுத்தால் அதிமுகவினுடைய தலைமைக்கும் பாதிப்பு வரும் என்பதன் காரணமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டதாகவே தெரிய வருகிறது. ஏனென்றால் இதற்கு முன்பாக டிடிவி தினகரன் பேசிய கருத்துக்கள் அதிமுகவினுடைய தலைமை எடப்பாடி பழனிசாமியினை மாற்றினால் மட்டும்தான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாம் சேர்வது குறித்து பரிசீலிக்கப்படும் என டிடிவி தினகரன் தெரிவித்திருந்தார். இந்த அடிப்படையில் தான் இந்த சந்திப்பு என்பது தற்பொழுது நடைபெற்றிருக்கிறது. ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் பாஜக 56 இடங்களையும் கேட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் அமமுகவிற்கு தனியாக குறிப்பிட்ட இரட்டை இலக்க எண்ணிலான அந்த தொகுதிகளை கேட்டு பெறுவதற்காகவும் அந்த முயற்சியும் தற்பொழுது தொடங்கி இருப்பதாக டிடிவி தினகரன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு 56 இடங்கள், அதே போல பாமகவிற்கு 18 இடங்கள், அதனைத் தொடர்ந்து அமமுகவிற்கும் இரட்டை இலக்கத்திலான எண்ணிக்கை இருக்கக்கூடிய அந்த தொகுதிகளை ஒதுக்குவதில் பாஜகவினுடைய கோரிக்கையாக எடப்பாடி பழனிசாமியிடம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோரிக்கை எடப்பாடி பழனிசாமியை தற்பொழுது அதிருப்தியில் இருப்பதாகவும், ஏனென்றால் இத்தனை இலக்கு எண்களில் பாஜக, அமமுக மற்றும் பாமக உள்ள கட்சிகள் போட்டியிடுவதன் காரணமாக அதிமுக போட்டியிடக்கூடிய அந்த தொகுதிகளின் எண்ணிக்கை கணிசமாக குறையக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படுகிறது. இதன் காரணமாக அதிமுக 150க்கும் குறைவான தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய ஒரு நிர்பந்தத்திற்கு பாஜக தலைமை அதிமுகவை தற்பொழுது தள்ளியிருப்பதாகவும் இந்த செய்தியின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. இந்த நிலையில் ஒரு சில தினங்களுக்குள்ளாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அமமுகவினுடைய சார்பில் இருந்தும் அல்லது பாஜக சார்பில் இருந்தும் டிடிவி தினகரன் அதிமுக கூட்டணியில் இணைவது தொடர்பான செய்திகள் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குணசேகரன், ஏற்கனவே பாஜக தரப்புல இருந்து 56 தொகுதிகள் கேட்டதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிருப்தியில் இருக்கிறாருன்னு நீங்க சொல்றீங்க. அதுதான் உண்மையும் கூட. இந்நிலையில டிடிவி தினகரனுடைய இந்த அமித்ஷா சந்திப்பு அப்படிங்கிறது மேலும் அதிருப்தியை தானே ஏற்படுத்தும்?
நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு புதிய நெருக்கடியாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அதிமுகவினுடைய தலைமையினை மாற்ற வேண்டும் என்பதுதான் அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுடைய முக்கிய கோரிக்கையாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அமமுகவை சேர்க்க மாட்டேன் என அவர் தெரிவித்தால் பாஜக தலைமை அதிமுகவினுடைய தலைமையை மாற்றக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும். ஏற்கனவே 2 முறை SP வேலுமணியும் அமித்ஷா மற்றும் பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து கடந்த ஒரு வாரத்திற்குள்ளாக 2 முறை சந்தித்தும் பேசியிருந்தார். இந்த நிலையில்தான் அமமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில், அதாவது அதிமுகவுடனான அந்த கூட்டணியில் இடம்பெற எடப்பாடி பழனிசாமி தடையாக இருந்தால் அடுத்த கட்ட நகர்வாக அதிமுகவினுடைய தலைமைக்கே ஒரு பாதிப்பு ஏற்படும், தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவிக்கும் பாதிப்பு ஏற்படும், புதிய நெருக்கடி ஏற்படும். தேர்தல் நேரத்தில் அதனை தவிர்ப்பதற்கான ஒரே முடிவு அமமுகவிற்கு நான் ஓகே சொல்வது என்பது மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமியை ஒற்றை முடிவாக இருந்து வருகிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சென்றிருந்த பொழுதும் டிடிவி தினகரனை சேர்த்துக் கொள்வதற்கு ஒப்புக்கொண்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதே போல டிடிவி தினகரனுக்கும் இதை தவிர வேறு வாய்ப்பும் இல்லை. ஏனென்றால் கடந்த 2024 மற்றும் அதற்கு முன்பான 2021 இந்த 2 சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற 2 தேர்தல்களிலும் டிடிவி தினகரனை எடப்பாடி பழனிசாமி சேர்க்கவில்லை என்பதன் காரணமாகத்தான் ஒரு பெரும் தோல்வியை சந்தித்ததாகவும், ஆனால் இந்த முறை அதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும், அது தேர்தலுக்கு பிறகு அடுத்த கட்ட முடிவுகளை பார்த்துக் கொள்ளலாம் என பாஜக தரப்பில் அமித்ஷா டிடிவி தினகரனிடம் தெரிவித்திருக்கிறார். இதன் காரணமாகத்தான் பாஜகவினுடைய ஒற்றை அழுத்தத்தினால் தான் தற்பொழுது அமமுகவும் எடப்பாடி பழனிசாமி இருவரும் ஒரு சமரச முடிவு, அதாவது எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரனை கட்சி கூட்டணிக்குள் சேர்ப்பது தொடர்பாகவும், அதே போல டிடிவி தினகரனை என்டிஏ கூட்டணியில் சேர்ப்பது தொடர்பாகவும் பாஜகவினுடைய ஒற்றை முடிவின் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதே போல கணிசமான தொகுதிகளை பாஜக தரப்பில் அதிமுகவிடம் இருந்து பெற்று அமமுக போட்டியிடுவதற்குண்டான தனி சின்னத்தில் போட்டியிடுவதற்குண்டான அந்த சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி தருவதாக அமித்ஷா டிடிவி தினகரனுக்கு உறுதியும் அளித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் தனக்கு சில தொகுதிகள் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு சமாதான முயற்சியாக தற்பொழுது பாஜகவினுடைய பேச்சை கேட்கக்கூடிய ஒரு நிலையில் டிடிவி இருப்பதனால் இதற்கு டிடிவி தினகரனும் ஒப்புக்கொண்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இதன் காரணமாக 56 தொகுதிகள் பாஜகவிற்கும், அந்த 56 தொகுதிகளில் தான் சிறிய கட்சி ஏசி சண்முகம், பாரிவேந்தர் உள்ளிட்ட சில கட்சிகளினுடைய தொகுதிகளுக்கும், அதே போல பாமகவிற்கு 18 தொகுதிகளும், அமமுக சேர்ந்தவுடன் அதற்கு இரட்டை இலக்கத்திலான சுமார் ஒரு 10 முதல் 15 தொகுதிகள் அமமுகவிற்கு ஒதுக்கப்படும் எனவும் பாஜக தரப்பில் உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்பொழுது புதிய நெருக்கடியினை எடப்பாடி பழனிசாமி சந்தித்திருக்கிறார். ஏற்கனவே தொடர்ந்து பலமுறை அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் என எடப்பாடி பழனிசாமி கூறி வருகிறார். பாஜக தரப்பிலிருந்து என்டிஏ கூட்டணி ஆட்சி நடைபெறும் என தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் 150க்கும் குறைவான தொகுதிகளில் அதிமுக போட்டியிட்டால் தனி பெரும்பான்மை கிடைப்பது என்பது பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருந்து வருகிறது. அந்த நிலைக்குத்தான் பாஜக அதிமுகவை எடுத்து செல்லக்கூடிய ஒரு நிலையும் தற்பொழுது இந்த முடிவுகளின் காரணமாக பார்க்கப்படுகிறது. இன்னும் ஏதேனும் சில கட்சிகள் வந்தால் அந்த கட்சிகளுக்கும் சில தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டால் அதிமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கை மேலும் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் அதிகமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் தான் பாஜக மறைமுகமாக அதிமுகவிற்கு இது போன்ற ஒரு நெருக்கடிகளை, தனி பெரும்பான்மையோடு என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கான நெருக்கடிகளை அதிமுக தலைமைக்கு தற்பொழுது பாஜகவும் ஏற்படுத்தி வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.